அஸ்ஸலாமு வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இஃப்தார் ரெசிபி. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சிக்கன் டோனட்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு சாப்பரில் போன்லெஸ் சிக்கன் 1 கப், ஆனியன் 1, க்ரீன் சில்லி 3, 1 கை மல்லித்தலை, ஜிஞ்சர் garlic பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், சால்ட் 1/2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பிரெட் ஸ்லைஸை நான் 2 எடுத்திருக்கேன், அதை சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கலாம். இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட சேர்த்துக்கலாம். பிளெண்ட் பண்ணியாச்சு. இது ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இதில் வேக வச்ச உருளைக்கிழங்கு 2 சேர்த்துக்கலாம். 2 சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி ஒரு பெரிய பாலாக எடுத்துக்கலாம். டோனட் ஷேப்பில் பண்ணிக்கோங்க. நடுவில் ஒரு ஹோல் போட்டுக்கலாம். நான் ஒரு எக்கை பீட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கோட் பண்ணி ஒரு சிப்லாக் கவர்லேயோ இல்லை ஏர்டைட் கண்டெய்னர்லேயோ நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் வைக்கலாம். 10-15 நாளைக்கு நம்மளுக்கு கெட்டு போகாது, அப்படியே இருக்கும் ஃப்ரீசரில். தேவைப்படும் போது நம்ம எடுத்து பொரிச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். உள்ள சிக்கன் இருக்கிறனால நமக்கு குக் ஆகணும். கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே திருப்பி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு நமக்கு சிக்கன் டோனட்ஸ். எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா டோனட்ஸையும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க, அப்புறம் உள்ள குக் ஆகும். ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய சிம்பிளான நம்முடைய சிக்கன் டோனட்ஸ் சூப்பராக தயாராகிடுச்சு. இது மயோனீஸோடு சர்வ் பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.